Good morning. Trigonometry 8.1 la fourth sum பார்க்கிறோம். Given 15 cot A equals to 8, find sin A and secant A. 15 cot A ங்கிறது 8. அப்ப cot A ங்கிறது என்னன்னா 8/15. First ஒரு right angle triangle போட்டுக்கலாம். இதுல என்ன angle A போட்டுக்கோங்க. A இந்த vertex A, இது B, இது C ன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துல இது 90 டிகிரியா இருக்கும். இதுக்கு ஆப்போசிட் சைடா இருக்கிறதுலாம் என்னன்னா ஹைபாட்டன்யூஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். லாங்கஸ்ட் சைடு ஹைபாட்டன்யூஸ். அதுக்கப்புறம் இப்போ என்ன இருக்கு, ஆங்கிள் ஏ. ஏங்கிறது இந்த ஆங்கிள், இதுதான் ஏ. இது பி, இது சி. இந்த ஆங்கிள் ஏக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது ஆப்போசிட் சைடுன்னு சொல்லுவோம். இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட் சைடா இருக்கிறது ஆப்போசிட் சைடுன்னு சொல்றோம். இதுக்கு பக்கத்துல இந்த இந்த இதுக்கு வந்து போர்ஷனுக்கு பேரு அட்ஜசன்ட் சைடு. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, cot A equals to 8/15 கொடுத்துருக்காங்க. இப்போ ரேஷியோ நம்ம எழுதணும். எப்படி எழுத போறோம்னா, cot Aங்கிறது வந்து நம்ம 1/tan A அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது cot theta equal to 1/tan theta. That is cot A equals to 1/tan A. So cot O. So cot O. டோவா. இந்த மூணு வேர்டையும் ஞாபகம் வச்சுனோம்னா நமக்கு ஈஸியாக trigonometric ரேஷியோஸ் எழுதிடலாம். Sin is equals to opposite by hypotenuse. Cos is equals to adjacent by hypotenuse. Tan is equals to opposite by adjacent side. இப்போ இங்க என்ன இருக்கு, tan இருக்கு. So cot A equals to 1 by opposite by adjacent side. அதாவது tan Aங்கிறது opposite by adjacent side. That is இதை ரிவர்ஸ்ல எழுதிக்கணும். அதாவது adjacent by oppositeன்னு அர்த்தம். அதாவது 1 by opposite by adjacentனா இது உல்டாவா மாத்திக்கும், ரெசிப்ரோக்கலா மாறிடும். adjacent by opposite இருக்கும். அப்ப cot A equals to adjacent by opposite. That is என்ன ரேஷியோ கொடுத்துருக்காங்க, 8/15 கொடுத்துருக்காங்க. 8/15. இந்த adjacent சைடுங்கிறது 8 இருக்கு இல்லையா, இங்க adjacent சைடுல 8K போடுறோம். அதே மாதிரி ஆப்போசிட் 15 இருக்கு, இங்க ஆப்போசிட் சைடுல 15K போடுறோம். ஏன் இந்த K போடுறோன்றத நான் போன தேர்ட் சம்ல போட்டிருக்கேன். அதை நீங்கள் பார்த்துட்டு போன வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஏன் போட்டிருக்கேன்னா, இது வந்து ரேஷியோஸாக இருக்குது, வேல்யூஸ் கிடையாது. இது காட்டிங்கிறது 8/15ங்கிறது வேல்யூ கிடையாது, இது வந்து ஒரு ரேஷியோ. அதனால் நம்ம வந்து இந்த K மல்டிபிளாக போட்டுக்கிறோம். இப்போ நமக்கு ஆப்போசிட்டும் தெரியும், அட்ஜசன்ட்டும் தெரியும், ஹைபாட்னியூஸ் தெரியாது. அது ஹைபாட்னியூஸ் சைடு நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்னா, பிதாகரஸ் தேரத்தை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். பிதாகரஸ் தேரத்தில் ஃபார்முலா என்னென்னா, ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு adjacent square plus opposite square. இப்போ hypotenuse square AB square equals to adjacent squareங்கிறது CB square. Sorry, CB squareங்கிறது opposite square plus adjacent squareங்கிறது AC square. Okay, இப்போ AB square equals to, அதான் நமக்கு தெரியாது, AB square equals to CB squareங்கிறது 15K whole square plus AC squareங்கிறது 8K whole square equals to 15 into 15 225 K square plus 8 into 8 64 K square. AB squareங்கிறது 225 K square plus 64 K square equals to AB square equals to 9 2 6 8 289 K square. அப்போ ஏபிங்கிறது என்னவா இருக்கும், ரூட் ஆஃப் 289 K ஸ்கொயராக இருக்கும். ஈக்குவல்ஸ் டு K நம்ம வெளில எடுத்துடலாம், K ஸ்கொயர்னா K வெளில எடுத்துடலாம். 289 ரூட் பண்ணோன்னா 17K. ஓகே, 17 into 17 தான் 289. அதனால AB ஈக்குவல் டு 17K. இந்த இடத்துல என்ன இருக்கும், ஹைபாட்னியூஸ் 17K. எப்போதுமே ஹைபாட்னியூஸ் லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸாக தான் இருக்கும். இது ரெண்டுத்துலையும் அதிகமாக தான் இந்த ஹைபாட்னியூஸ் இருக்கும் இந்த சைடு. ஓகே, இப்போ நம்ம சம்முக்கு வரலாம். இப்போ என்ன, ஃபைண்ட் சைன் ஏ கேட்டிருக்காங்க. சைன் ஏ, சைன் ஏங்கிறது என்னன்னா சோவா. சைன் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸ். ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸ். ஆப்போசிட் சைடு என்ன, ஏக்கு ஆப்போசிட்டாக என்ன இருக்கு, 15K இருக்கு. டிவைடட் பை ஹைபாட்னியூஸ் 17K. இந்த கேவும் கேன்சல் ஆகிடும், 15/17. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க, சீக்கண்ட் ஏ. சீக்கண்ட் ஏவை நம்ம எப்படி எழுதலாம்னா 1/cos ஏன்னு எழுதலாம்.
1 by cos தீட்டாங்கிறது சீக்கன் தீட்டா. ஸோ 1 by cos A. cos Aங்கிறது என்ன இங்கே? adjacent by hypotenuse. by hypotenuse. இது ரிவர்ஸாக மாறிடும், உல்டாவாக மாறிடும். hypotenuse by adjacent side. ஓகே, அப்போது secant A equals to hypotenuse by adjacent side equals to hypotenuse என்ன இந்த இடத்துல 17k divided by adjacent sideங்கிறது என்ன 8k. இப்போ கேவும் கேவும் கேன்சல் ஆகிடும். இப்போ 17 by 8. This is the answer.